அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புப்படி தமிழகம் முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைங்க. கூடவே பெல் ஐகான் பிரச்சனைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா அல்லது தள்ளி போகுமா என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நடப்பு கல்வி ஆண்டுக்கான கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இருப்பினும் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலின் தாக்கம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்துள்ளதால் இந்த அறிவிப்பில் மாற்றம் வரும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலையானது இயல்பை விட பல டிகிரிகள் அதிகரித்து சுட்டெரிக்கும் வெயில் பதிவாகி வருகிறது. மதிய வேளைகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு அனல் காற்று வீசுகிறது. இத்தகைய கடுமையான வெப்ப அலையின் போது சிறிய குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் வகுப்பறைகளில் அமர்ந்து படிப்பது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு சவாலாக அமையும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால் பள்ளிகள் திறப்பை சில நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இது குறித்து கூறியதாவது: வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜயுடன் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகே கோடை வெப்பத்தின் தீவிரத்தை அடிப்படையாக கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். அரசின் இந்த அறிவிப்பு பெற்றோர்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களிலும் இது போன்ற கடுமையான கோடை காலத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதிகள் தள்ளி வைக்கப்பட்டன. தற்போதைய சூழலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இதன் காரணமாக ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு தேதியை நீட்டிக்கப்பட்டு ஜூன் 2ஆம் வாரத்தில் திறக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் அறிவிக்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.